மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கற்பித்த பாடம். மகாத்மா காந்தியின் மாண்பை அமைச்சர் காந்தி மூலம் நிகழ்த்திய அற்புதம். திராவிட மாடல் ஆட்சித் தலைவரை கொண்டாடும் வேலூர் மாவட்ட திமுக. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக பிரதமர் மோடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக முன்வைத்ததை அடுத்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பதாக பாஜக மூத்த நிர்வாகிகள் பெருமிதத்துடன் கூறி வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக தலைமையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தை மோடி வசைபாடுவது வழக்கமான ஒன்றுதான் என்று அசால்ட்டாக கடந்து போகும் திமுக மூத்த நிர்வாகிகள் நேர்மையான கட்சியா பாஜக என்பதையும் ஊழலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்பதைப் போல முழங்கும் மோடி முதலில் பாஜகவுக்கு கிடைத்த ஆயிரக்கணக்கான கோடி தேர்தல் நிதி பற்றியும் PM கேர் ஆப் மூலம் திரட்டப்பட்ட நன்கொடை எவ்வளவு என்பதை பற்றியும் வெளிப்படையாக கூறச் சொல்லுங்கள் என்று பொங்குகிறார்கள். அதே வேளையில் சத்தமே இல்லாமல் பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் ஒரு சேர அரசியல் பாடமே நடத்தி முடித்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட திமுகவினர் உற்சாகமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பிற்குரிய அம்சமாகும். வேலூர் மாவட்டத்தில் மேல்மட்ட திமுக தலைவர்களிடம் நிலவி வரும் கோஷ்டி பூசலை மறந்து பிரதமர் மோடியை வரவேற்பதற்கு ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் ஆர். காந்தியை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒட்டுமொத்த திமுக நிர்வாகிகளும் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கொண்டாடி வருகிறார்கள். திமுக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு எதிர்க்கட்சியினரால் ஏற்படும் அவமானங்களை தன்னுடைய அவமானமாக கருதி பொங்கி எழுபவர் மு.க. ஸ்டாலின் என்பதற்கு சென்னை பாஜக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் காந்தியை வரவேற்க வைத்து திராவிட சித்தாந்தத்தின் மாண்பை பட்டு வர்த்தனமாக உணர்த்திவிட்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என குதூகலத்துடன் கூறுகிறார்கள் வேலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள். இது என்ன கலாட்டா? வேலூர் மாவட்ட திமுக நிர்வாகியிடம் பேசினோம். அமைச்சர் காந்திக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினால் கிடைத்த முக்கியத்துவத்தின் பின்னணி குறித்து மனம் திறந்து பேசினார்கள். அகில இந்திய பாஜக தலைவர்களுக்கு மகாத்மா காந்தியை விட சாவர்கர் மீதுதான் அபரிதமான மரியாதை இருந்து வருவதுடன் சாவர்கரின் தியாக வாழ்க்கையை விட அகிம்சை வழியிலான காந்தியின் சுதந்திர போராட்டத்தை புகழ்ந்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் பாஜக மேலிடத் தலைவர்களின் பேச்சாக இருந்து வருகிறது. உலகளவில் இந்தியாவுக்கு இன்றைக்கும் கிடைத்து வரும் புகழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பதே மகாத்மாவின் அகிம்சை வழியிலான சுதந்திர போராட்ட வேள்விதான். ஆனால் உலகமே மகாத்மாவை போற்றி கொண்டிருந்தாலும் கூட பாஜக மேலிடத் தலைவர்களுக்கு நாதுராம் கோட்சேவின் மிருகத்தனமான செயலைத்தான் இந்து மக்களை காப்பாற்றிய மகத்தான சாதனையாக மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து வெளிப்படையாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாஜக மேலிடத் தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை தமிழ்நாட்டை இந்த விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கலாம். கோட்சேவுக்கு தரும் மரியாதை அளவுக்கு கூட மகாத்மா காந்திக்கு தருவதில்லை என்பதுதான் மிகவும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோட்சேவை கொண்டாடும் பாஜகவிற்கு சாவர்கரை கொண்டாடும் பாஜகவிற்கு சரியான பாடம் புகட்டும் வகையில் மத்திய பாஜக ஆட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் பிரதமர் மோடியை வரவேற்க ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஆர். காந்தியை தேர்வு செய்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மகாத்மாவை கிள்ளுக்கிறையாக பாஜக தலைவர்கள் மதிக்கும் போது தமிழ்நாடு காலம் காலமாக போற்றி கொண்டிருக்கும் தியாகத்தின் மொத்த உருவமான மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி மீதான மரியாதையை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை பிரதமர் மோடிக்கு நேரடியாகவே சுட்டிக்காட்டும் வகையில்தான் அமைச்சர் ஆர். காந்தியை அனுப்பி வைத்திருக்கிறார். மகாத்மாவின் நினைவுகள் மேலோங்கும் வகையில் அமைச்சர் காந்தியின் வரவேற்பு மூலம் பிரதமர் மோடிக்கு மகாத்மாவின் தியாக வாழ்க்கை ஒரு நொடியாவது மனசாட்சியை உழுக்கட்டும் என்று அனுப்பி வைத்தவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று பெருமிதத்தோடு கூறுகிறார்கள்
ஸ்டாலினின் பக்தர்களான வேலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் பிரதமர் மோடிக்கு திராவிட சித்தாந்தத்தின் அரசியல் பாதையை சுட்டிக்காட்டி பாடம் நடத்தியதைப் போல தமிழ்நாடு பாஜக தலைவர் கே அண்ணாமலைக்கும் மேலும் மேலும் ஆத்திரம் அதிகமாகட்டும் என்றுதான் அமைச்சர் காந்தியை வரவேற்க அனுப்பி வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று பீதியை கிளப்புகிறார்கள் வேலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள். என் மண் என் மக்கள் என்ற நடைபயணத்தை மேற்கொண்ட கே அண்ணாமலை ராணிப்பேட்டை தொகுதிக்கு வந்தபோது எங்கள் மாவட்ட அமைச்சரான ஆர் காந்தியை தரக்குறைவாக விமர்சனம் செய்தார். அமைச்சர் ஆர் காந்தியின் ஆரம்பகால அரசியலை பற்றி நாலாம் தர அரசியல்வாசிகளே பேசுவதற்கு தயங்கும் போது அதைவிட தரம் தாழ்ந்து சாராய வியாபாரியாக இருந்தவர் ஆர் காந்தி என விமர்சனங்களை முன்வைத்தார் அண்ணாமலை. தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய 35 அமைச்சர்களே முதலிடத்துல காந்தி அவங்க இருக்கிறாங்க. வாயை துறந்தாலே கெட்ட வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய எம்எல்ஏக்கு வரும். இல்ல இன்னொரு சாதனை என்னன்னா 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐயா. கள்ளச்சாராயம்ல 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 35 அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் கைதியாக சிறையில குண்டாஸ் சட்டத்தில் இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க காந்தி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் இருக்கக்கூடிய ஆக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை, ராக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை, சீக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை, யாக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை, இல்லுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை. அரசியலுக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை, கைத்தறிக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை. செய்தது அனைத்துமே அடாவடித்தனம், தவறு. வேறு வழியே இல்லாம இந்த தொகுதியில ராணிப்பேட்டையில மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் பேயி ஒரு பக்கம் பூதம், ரெண்டுக்கு நடுவில் ராணிப்பேட்டை நீங்கள் மாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜெகத் ரட்சகன் பேயா காந்தி பேயா, ஜெகத் ரட்சகன் பூதமா காந்தி அவர்கள் பூதமா நீங்களே யோசிச்சுங்க. ஏன்னா காந்தி ஐயா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 10% காந்தி. அதாவது அவருடைய வேலையே கைத்தறி சீலை, கைத்தறி புடவை. அதை யார் நெய்கிறாங்களோ அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும். இது அவருடைய முக்கியமான வேலை. 1,70,00,000 பேர்த்துக்கு தமிழக அரசு இலவச வேட்டி சிலை பத்திரமாக ஒரு ஆண்டும் கொடுக்கணும். தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவின் தமிழ்நாட்டு தலைவரான அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகம் பற்றிய பாடத்தை நடத்தும் வகையில்தான் அமைச்சர் ஆர் காந்தியை தேர்வு செய்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று கூறும் ராணிப்பேட்டை திமுக நிர்வாகிகள். குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வருகையின் போது மாநில அரசுக்குரிய மரபுபடி அந்தந்த மாநில அமைச்சர்கள்தான் முதலில் வரவேற்பார்கள். அதற்கு பிறகுதான் சமுதாயத்தில் செல்வாக்கு படைத்த பிரமுகர்கள் வரவேற்க முடியும். அந்த வகையில் சென்னை விமான நிலையத்தில் மோடியை அமைச்சர் ஆர் காந்தி வரவேற்ற பிறகுதான் கே அண்ணாமலையை வரவேற்றார். அரசியலில் கத்துக்குட்டியான கே அண்ணாமலை பொது வெளியில் எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசினாலும் திமுகவில் அங்கம் வகிக்கும் எந்த ஒரு நிர்வாகியையும் எதிர்க்கட்சியினர் கேவலப்படுத்துவதை திமுக தலைமை ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று உள்ளத்தில் பொங்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உற்சாகம் காட்டுகிறார்கள் அமைச்சர் ஆர் காந்தியின் விசுவாசிகள். பிரதமர் மோடியை அமைச்சர் ஆர் காந்தி வரவேற்றதன் பின்னணியில் இவ்வளவு பெரிய தன்மான உணர்வுகள் மறைந்திருக்கிறது. திமுக நிர்வாகி என்று சொல்லிக் கொள்வதற்கு சின்ன சின்ன அம்சங்களில் கூட முதல்வர் ஸ்டாலின் காட்டும் அக்கறையும் திமுகவின் சுயமரியாதையை துணிச்சலாக வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி கொள்வதால்தான் பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரால் திமுக மீது வீசி எறியும் வசவுகளை பற்றி கவலைப்படாமல் திமுகவின் விசுவாசமிக்க தொண்டராக பாரம்பரியமாக பயணம் மேற்கொள்வதற்கு ஊக்க சக்தியாக இருந்து வருகிறது என்று மனம் திறந்து பேசினார்கள் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள். நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்.